Dear students, welcome back to another video from Effective Biology. In this video, we are going to understand about reflex action and its type with example. நம்ம இந்த reflex actionனா என்ன, அதோட 2 types plus example பார்ப்போம். நம்ம படிக்கும் போதே என்ன பண்ணுறீங்கன்னா புக்கை எடுத்து வச்சுட்டு என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்கிறோமோ அதை அண்டர்லைன் பண்ணிகிட்டே வரணும். ஓகே, வாட் இஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்? A reflex is any response that occurs automatically without consciousness. ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னா வித்தவுட் கான்சியஸ்னஸ், நம்ம சுய நினைவே இல்லாமல் தானாக என்ன பண்ணிடுவோம், அந்த ரியாக்ஷனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது, ஒரு ஸ்டிமுலைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது தான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த ரெஸ்பான்ஸ்க்கு வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு ஸ்டிமுலஸ்க்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணிவிடுவோம். அதுதான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். இது 2 டைப்பு. ஒன்று சிம்பிள் ஆர் பேசிக் ரிஃப்ளெக்ஸ். Second one is acquired or conditional reflex. Now we will see about simple or basic reflex. These reflex are inbuilt and unlearned response. இது ஒரு unlearned response. இதுக்காக நம்ம போய் எங்கேயுமே லேர்ன் பண்ணுறது கிடையாது, தானாக டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடியது. இப்போது டஸ்ட்டு பார்ட்டிகள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், உடனே கண்ணை மூடிப்போம். கொட்டாய் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், கொட்டாய் விடுவோம். காஃப், இரும்பல் வந்ததுன்னா இரும்புவோம். ஸ்னீசிங், தும்பல் வந்ததுன்னா டக்குன்னு தும்புவோம். இது இல்லையா? இதுக்கெல்லாம் ஒரு சின்ன பிறந்த குழந்தை கூட அந்த செயலை தானாக செய்யும். இதுக்கு நம்ம லேர்ன் பண்ணுறது கிடையாது. தானாக உள்ள என்ன இருக்கும், உள்ளே அடக்கியது இதெல்லாமே. So first point, these reflex are inbuilt and unlearned response. இது தானாக உள்ள அடங்கிய ஒரு unlearned response. Many of the action we perform in our day to day life. நம்மளுடைய day to day lifeல நம்ம நிறைய இந்த மாதிரி ஆக்ஷன்ஸை செய்கிறோம். For example, winking of eyes when any dust particles enter. எப்பயாவது டஸ்ட் பார்ட்டிக்கல் நம்ம கண்ணில் விழுந்துருச்சு அப்படின்னா கண்ணை மூடி என்ன பண்ணுவோம், திறப்போம். தென் ஸ்னீசிங் அப்படின்னாவே என்னது, தும்புறது. தென் காஃபிங் அப்படின்னாவே இரும்புறது. தென் யானிங், கொட்டாய் விடுறது. இது எல்லாமே இந்த சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ்க்கு எக்ஸாம்பிள். வாட் இஸ் த அனதர் நேம் ஆஃப் சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ்? பேசிக் ரிஃப்ளெக்ஸ். வி பர்ஃபார்ம் தீஸ் ஆக்ஷன் பை வித்தவுட் திங்கிங். நம்ம நினைக்காமையே டக்குன்னு இந்த வேலையை என்ன பண்ணிடுவோம், செஞ்சுருவோம். இதை ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம். வாட் இஸ் சிம்பிள் ஆர் பேசிக் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு. இதை எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கணும். இது நம்ம எப்போ என்ன பண்ணுவோம், இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே டே டு டே லைஃப்பில் ரெகுலராக நம்ம பண்ணக்கூடியது தான் இந்த சிம்பிள் ரிஃப்ளெக்ஸு. எக்ஸாம்பிள்ஸு விங்கிங் ஆஃப் ஐஸ் அண்டு ஸ்னீசிங், காஃபிங், யானிங். இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸில் எழுதலாம். த செகண்ட் ஒன் இஸ் acquired or conditional reflex. கண்டிஷ்னல் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னாவே பை ப்ராக்டிஸ் அண்டு லேர்னிங் மூலமாக வர்றது. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பார்த்தோம், அன்லேர்ன்டு ரெஸ்பான்ஸு. இந்த செகண்ட் டைம் பை ப்ராக்டிஸ் அண்டு லேர்னிங். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா, அனிமல்ஸ் எல்லாம் சர்க்கஸில் பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, சிங்கம் இல்லைன்னா யானை, இதெல்லாம் சர்க்கஸ் பண்ணோம். அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. பால் தூக்கி போட்டு விளையாடுறது, அதே மாதிரி ஒரு கம்பி வளையத்துக்குள்ளே உள்ளே போயிட்டு வெளியில் வர்றது, இந்த மாதிரியெல்லாம் அனிமல்ஸ் என்ன பண்ணுவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராக்டிஸில் அதை என்ன பண்ணிக்கும், லேர்ன் பண்ணிக்கும். அவங்க ஒரு சைகை, ஒரு சிக்னல் கொடுத்தாவே அதுக்கு தகுந்த மாதிரி அது என்ன பண்ணும், ரியாக்ட் பண்ணும். தென் டிரைவிங் கற்றுக்கிறது. அதே மாதிரி ரீடிங் புக்ஸு, மேக்ஸ், நீங்கள் சம்ஸ் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிப்பீங்க இல்லையா. இந்த மாதிரி ஒரு பொருளை, ஒரு செயலை செய்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணிப்போம், ஈஸியாக லேர்ன் பண்ணிப்போம். இதுதான் கண்டிஷ்னல் ரிஃப்ளெக்ஸ்க்கு எக்ஸாம்பிள். See that these reflex are the result of practice and learning. ஸோ ப்ராக்டிஸ் மூலமாகவும் லேர்னிங் மூலமாகவும் வர்றது தான் இந்த ரிஃப்ளெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், playing harmonium by striking a particular keys on seeing a music note is an example for conditional reflex. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்மோனியம் ப்ளே பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா அந்த நோட்ஸ் எழுதி வச்சுருக்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க கை என்ன பண்ணும், அந்த கீக்கு போயிட்டு அந்த பாட்டோ இல்லை என்ன மியூசிக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ப்ளே பண்ணிகிட்டே போவாங்க ரொம்ப ஈஸியாக. இது எதனால் அப்படின்னா ரெக்வர்டு கான்சியஸ் ட்ரைனிங் எஃபர்ட் மூலமாக தான் இந்த ஒர்க்கை அவங்க செய்கிறாங்க. ஓகே, இது ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம். வாட் இஸ் அக்யூர்ட் அண்டு கண்டிஷ்னல் ரிஃப்ளெக்ஸ்? The next one is
வாட் இஸ் ஸ்பைனல் ரிஃப்ளெக்ஸ்? இப்போது இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்பைனல் கார்டு மூலமாகவே நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன் தான். பிரெயின் வந்து இதில் இன்வால்வ் ஆகிறது கிடையாது. அதனால் இந்த ரிஃப்ளெக்ஸ்க்கு இன்னொரு நேம் என்னதுன்னா ஸ்பைனல் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் ஆர் மானிட்டர்டு அண்ட் கண்ட்ரோல்டு பை த ஸ்பைனல் கார்டு, ஹென்ஸ் இட் இஸ் நோன் அஸ் ஸ்பைனல் ரிஃப்ளெக்ஸ். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஸோ எல்லா ரிஃப்ளெக்ஸுமே மானிட்டர் பண்ணுறது யார்? ஸ்பைனல் கார்டு. அதே மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதும் ஸ்பைனல் கார்டு மூலமாக தான். அதனால் இந்த ரிஃப்ளெக்ஸை ஸ்பைனல் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்கிறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரிஃப்ளெக்ஸ் எல்லாமே ஒரு வழித்தடத்து மூலமாக தான் என்னாகும் வந்து ரிசப்டார்ஸில் இருந்து அதை வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய எஃபெக்டார் ஆர்கன் வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வே இருக்குது. அந்த பாத்வேவை தான் என்னன்னு சொல்கிறோம்? ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்குன்னு சொல்கிறோம். The pathway taken by nerve impulse to accomplish reflex action is called reflex arc. ஸோ nerve impulse கொடுத்துட்டு வர அந்த மெசேஜஸை கடைசியை வரைக்கும் சென்ட் பண்ணக்கூடிய அந்த வேவை வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்குன்னு சொல்கிறோம். Further, they have given one examples in our book. When we touch a very hot pan, the stimulus is a heat which is sensed in by the receptor called a heat receptor or thermoreceptors. நம்ம எப்பயாவது ஒரு ஹாட் பேனை தொட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஹாட் பேனில் வரக்கூடிய ஹீட்டு தான் என்னது? அந்த ஹீட்டு தான் ஸ்டிமுலஸ். ஸோ இந்த ஸ்டிமுலஸ் எங்கே போகும்? ஹீட் ரிசப்டார் இல்லைன்னா தெர்மோ ரிசப்டார் அப்படிங்கிற நம்ம ஹேண்டில் இருக்கக்கூடிய தெர்மோ ரிசப்டாருக்கு அந்த மெசேஜஸ் போகும். தொடுது அப்படிங்கிற மெசேஜ். இது அங்கே இருக்கக்கூடிய சென்சரி நியூரானுக்கு என்னாகும்? அந்த மெசேஜஸ் பாஸ் ஆகும். சென்சரி நியூரான்ங்கிறது அஃபரண்ட் நியூரான், அதாவது மெசேஜை கொடுக்கக்கூடிய ஒரு பார்ட்டு. இந்த சென்சரி நியூரான்ஸு இம்பல்ஸை வந்துட்டு ஸ்பைனல் கார்டு கொண்டுட்டு போகும். ஸ்பைனல் கார்டு அந்த இம்பல்ஸை ரிலே நியூரானுக்கு கொண்டுட்டு வரும். ரிலே நியூரானோட மெயின் ஒர்க் என்னென்னா சென்ட் த மெசேஜஸ் ஃபாஸ்ட்டு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த மெசேஜஸை மோட்டார் நியூரானுக்கு கொண்டுட்டு போகும். மோட்டார் நியூரான் அப்படின்னாவே இஃப்ரெண்ட் வந்து நியூரானு. இந்த நியூரான் வந்து மெயின் ஒர்க் என்னென்னா எடுத்துக்கிட்டு வர மெசேஜை, அதாவது சென்சரி நியூரான் கொடுக்கக்கூடிய மெசேஜை எங்கே எடுத்துகிட்டு போகும்? அடுத்த எஃப்ரண்ட் நியூரானுக்கு எடுத்துகிட்டு போகும். சரியா? இந்த மோட்டார் நியூரான் என்ன பண்ணுன்னா அடுத்து எஃப்ரண்ட் நியூரான் மசில்ஸுக்கு வந்துட்டு அந்த மெசேஜை கொண்டுட்டு போகும். மசில்ஸ் அங்கே மசில்ஸ் உடனே கண்ட்ராக்ட் ஆகி அந்த ஹார்ட்டாக தொட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த பார்ட்லேருந்து என்ன பண்ணுவோம்? கையை ரிமூவ் பண்ணிக்கும். இந்த மாதிரி தான் என்ன ஆகும்னா மெசேஜஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த இம்பல்ஸு பாஸ் ஆகிக்கிட்டே வரும். ஸோ ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகுனா ஹாட் பேனை தொட்ட உடனே அந்த ஹீட்டுங்கிறது ஸ்டிமுலஸ். அது எங்கே போகும்? கையில் இருக்கக்கூடிய ரிசப்டார் மூலமாக, ஹீட் ரிசப்டார் மூலமாக என்ன ஆகும்னா சென்சரி நியூரானுக்கு போய் சேரும். இங்கே பாருங்கள், இது எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஹாட் பேனை வந்து தொடுறோம். தொட்ட உடனே அந்த ஹீட் எங்கே அப்சர்வ் ஆகுது? அந்த ஹீட்டை வந்து ரிசப்டார் கையில் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ரிசப்டார்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுது. அந்த நர்வ் இம்பல்ஸ் எங்கே எடுத்துகிட்டு போகுது? சென்சரி நியூரான்ஸ் கேரி பண்ணும். சென்சரி நியூரான்ஸ் அப்படின்னாவே இது இங்கே வந்துட்டு அஃபரண்ட் நியூரான்ஸ். இந்த அஃபரண்ட் நியூரான்ஸ் என்ன பண்ணுன்னா மெசேஜஸை, நர்வ் இம்பல்ஸை ஸ்பைனல் கார்டுக்கு கொண்டுட்டு போகும். ஸ்பைனல் கார்டில் இருந்து மெசேஜஸ்ஸு ரிலே நியூரானுக்கு வந்து சேரும். ரிலே நியூரானோட மெயின் ஒர்க் என்னென்னா வரக்கூடிய மெசேஜஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணும்? மோட்டார் நியூரானுக்கு அந்த மெசேஜஸை பாஸ் பண்ணிடும். மோட்டார் நியூரான் அப்படிங்கிறது ஒரு டிஃபரெண்ட் நியூரான். வரக்கூடிய மெசேஜை ரிசீவ் பண்ணிக்கும். ஸோ ரிசீவ் பண்ணி கையில் இருக்கக்கூடிய இஃபெக்டாருக்கு மெசேஜஸை பாஸ் பண்ணிடுது. ஸோ அங்கே ஆர்மில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உடனே அங்கே கண்ட்ராக்ட் ஆகி என்ன பண்ணும்? மெசேஜஸை இங்கே இந்த மசில்ஸ்க்கு வந்து கொடுக்கும். உடனே அங்கேருந்து கையை ரிமூவ் பண்ணுங்கள், சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜஸை கொடுக்கும். இந்த ப்ராசஸில் பிரெயின் வந்து இன்வால்வ் ஆகிறதில்ல. ஏன் அப்படின்னா மெசேஜஸை, நினைவுகள் இருக்கக்கூடியது எல்லாமே எங்கே? ஃபோர் பிரெயினில் இருக்குது இல்லையா? இந்த ஃபோர் பிரெயினுக்கு மெசேஜஸ் போய் அங்கேருந்து மற்ற பார்ட்டுக்கெல்லாம் மெசேஜஸ் நர்வ் இம்பல்ஸ் மூலம், நியூரான்ஸ் மூலம் மெசேஜ் வரத்துக்குள்ளே கை ரொம்ப காயாயிடும். அதனால் சென்சரி நியூரான் மூலமாக போய் ஸ்பைனல் கார்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ரிலே நியூரான்ஸ் மூலம் டக்குன்னு என்ன ஆயிரும்? மோட்டார் நியூரான்ஸ்க்கு மெசேஜஸ் வந்துடும். இது எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்க்குள்ளே நடந்து முடிஞ்சால் மட்டும்தான் கை வந்து காயம் ஆகாது. அதனால தான் பிரெயினுக்கு மெசேஜஸ் போகாமல் ஸ்பைனல் கார்டு இந்த ஒர்க்கை ஆட்டோமேட்டிக்காக செஞ்சு முடிச்சிருது. The next, sensory neuron transmits
convey to the messages to the spinal cord. சென்சரி நியூரான்ஸ் என்ன பண்ணும் நம்ம சொல்லியிருக்கோம், மெசேஜஸை ஸ்பைனல் கார்டுக்கு கொடுக்கும். ஸ்பைனல் கார்டு என்ன பண்ணுன்னா அந்த மெசேஜஸ் அந்த ஸ்டிமுலஸை எங்கே டிரான்ஸ்மிட் பண்ணோம், ரிலே நியூரான்ஸ் மூலமாக மோட்டார் நியூரானுக்கு அந்த மெசேஜை டிரான்ஸ்மிட் பண்ணிடும். தென் மோட்டார் நியூரான்ஸ் கேரி த கமெண்ட் ஃப்ரம் த ஸ்பைனல் கார்ட் டு அவர் ஆர்ம். மோட்டார் நியூரான்ஸ் என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த மெசேஜஸை நம்ம கையில் இருக்கக்கூடிய ஆர்மில் இருக்கக்கூடிய மசிலுக்கு வந்துட்டு மெசேஜஸை கன்வே பண்ணிடும். தென் அந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து உடனே என்ன ஆயிரும், கண்ட்ராக்ட் ஆயிரும், சுருங்கி வி வித்ட்ரா அவர் ஹேண்ட் இம்மீடியட்லி ஃப்ரம் த பேன். உடனே என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா கையில் இருக்கக்கூடிய மசில்ஸ் சுருங்கின உடனே நம்ம மெசேஜ் வந்து மசிலுக்கு வந்த உடனே அந்த ஹாட்டாக இருக்கக்கூடிய பேன்லேருந்து கையை நம்ம ரிமூவ் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி தான் என்ன ஆகுது அப்படின்னா மெசேஜஸ் சிம்பிள்ஸ் வந்து பாஸ் ஆகிக்கிட்டு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு பாஸ் ஆகிட்டே போகுது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஹார்ட் பேனை தொட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய ரிசப்டார்ஸ், அதாவது ஹீட் பெயினை வந்து ஃபீல் பண்ணக்கூடிய ரிசப்டார் ஸ்கின்னில் இருக்கும் இல்லையா, அது மெசேஜஸை என்ன பண்ணிடும், சென்சரி நியூரானுக்கு பாஸ் பண்ணிடும். சென்சரி நியூரானில் இருந்து மெசேஜஸ் நர்வ் இம்பல்ஸ் மூலமாக ஸ்பைனல் கார்டுக்கு போயிடும். ஸ்பைனல் கார்ட்லேருந்து மெசேஜஸ்ஸு ரிலே நியூரான்ஸ்க்கு வந்துடும். ரிலே நியூரான்ஸ்லேருந்து அந்த நர்வ் இம்பல்ஸ் சுடுது அப்படிங்கிற நர்வ் இம்பல்ஸ் மோட்டார் நியூரானுக்கு வந்துடும். மோட்டார் நியூரானில் இருந்து இஃபெக்டார் மசில்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஆர்ம்ஸில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ்க்கு சுடுது அப்படிங்கிற மெசேஜ் கிடைச்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய மசில் என்ன ஆகும், கண்ட்ராக்ட் ஆகும். கண்ட்ராக்ட் ஆன உடனே நம்ம அந்த ஹார்ட்டாக இருக்கக்கூடிய பேன்லேருந்து கையை ரிமூவ் பண்ணிப்போம். இந்த மாதிரி தான் மெசேஜஸ் வந்துட்டு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் மூலமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபார்வேர்ட் ஆகுது, மெசேஜஸ் வந்துட்டு வெளிப்படுது. இன் திஸ் எக்ஸாம்பிள் மசில் இஸ் அன் எஃபெக்டார் ஆர்கன் விச் ஹேஸ் ரெஸ்பாண்டட் டு தி ஹீட்டு. இதில் எஃபெக்டார் ஆர்கன் அப்படிங்கிறது ரெஸ்பாண்ட் டு த ஹீட்டு. இது இன்னும் வந்து ஹையர் கிளாஸஸ் போக போக இன்னும் டீட்டெயிலாக நம்ம படிக்கலாம். இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் this video. Thanks for watching. Kindly share and subscribe our channel to get the upcoming videos. Have a fabulous day.